வணக்கம் பிள்ளையா, இன்னைக்கு நம்ம வந்து என்ன செய்ய போறோம் பாத்தீங்கன்னா, என்னடா செய்ய போறோம்? பஞ்சு மிட்டாய் தாங்க செய்ய போறோம். சின்ன குழந்தைங்க இருந்து பெரிய பசங்க வரை எல்லாரும் சாப்பிடுவாங்க. இவங்க பஞ்சு மிட்டாய் கையில வச்சு நசுக்கிட்டாங்க பாருங்க. ஈஸியா வீட்லயே அம்மா மிக்சியை வச்சு நீங்க நம்ம வந்து பஞ்சு மிட்டாய் செய்ய போறாங்க. அம்மா மிக்சி தான் இருக்கிறனால இது வச்சா செய்யறேன். சின்ன பசங்கள்ல இருந்து பல்லு இல்ல தாத்தா வர எல்லாருமே இந்த பஞ்சு மிட்டாய் சாப்பிடலாங்க. அதனால சூப்பரா இருக்கும் பஞ்சு மிட்டாய் செய்யறதுக்கு என்னென்ன பொருள் வேணுங்கிறத நம்ம வந்து ஃபர்ஸ்ட் பாத்துருவோம். இதே மாதிரி ஒரு மில்க் மேட் டப்பா எடுத்துருக்கேன். வந்து அம்மா மிக்சி தான் நம்ம வந்து யூஸ் பண்றோம். உங்க வீட்டுல என்ன மிக்சி இருக்கு அதை வச்சு நீங்க யூஸ் பண்ணீங்க. அப்புறம் ஒரு ஜார் ஒண்ணு, அப்புறம் மட்டும் கொஞ்சோண்டு ஜீனி. டின்ன வந்து நான் வந்து ரெண்டா கட் பண்ணிக்க போறேன். இந்த அளவுக்கு கட் பண்ணி எடுத்துக்க போறேன். ஒரு வழியா கட் பண்ணி எடுத்தாச்சு நண்பர்களே. இதுமே நம்ம வந்து கட் பண்ணி எடுத்துக்கிட்டாச்சு. நீங்களும் எடுத்துங்க. அது ஒரு மிக்சி ஜார் எடுத்துப்போம். அது உள்ள பார்ட் நமக்கு வந்து தேவைப்படாது. இதை நம்ம வந்து கைட்டு எடுத்துக்கலாம். அந்த மிக்சி ஜார்ல இருந்து இது நம்ம வந்து கைட்டு எடுத்துக்கிட்டாச்சு. ஒரு சின்ன ஆணி எடுத்துக்கிட்டு நம்ம வந்து இப்போ வந்து ஓட்டை போட்டு எடுத்துக்க போறோம். சைடுல அப்படியே சுத்தி சின்ன சின்ன ஓட்டை நம்ம வந்து போட போறோம். 2 ஹோல்ஸ் நம்ம வந்து போட்டிருக்கோம். இந்த சுத்தி அப்படியே எவ்வளவு ஹோல்ஸ் போட முடியுமோ அந்த அளவுக்கு நம்ம வந்து போட்டு எடுத்துக்கணும். ஒரு வழியா பாத்தீங்கன்னா சுத்தி நம்ம வந்து ஓட்டை போட்டு எடுத்துக்கிட்டாச்சு. பாருங்க, சின்ன சின்ன ஓட்டை நல்லா நிறைய போட்டு எடுத்துருக்கோம். சென்டரா பார்த்து ஹோல்ஸ் போட்டுக்கணும். நம்ம நீங்களும் போட்டு எடுத்துங்க. சென்டர்ல பார்த்து நம்ம வந்து ஓட்டை போட்டுக்கிட்டாச்சு. இந்த மிக்சி ஜார் வாங்குற கடையிலே பாத்தீங்கன்னா இது மாதிரி வாசல் கேட்டீங்கன்னா தருவாங்க. அதை எடுத்து நம்ம இதுல போட்டு ஃபில் பண்ணிக்கணும். மிக்ஸ் பண்ணியாச்சு. இந்த நெட்டை எடுத்து மேல போட்டு நல்லா முறுக்கிக்கலாம். முறுக்கி எடுத்து ஒரு வழியா நம்ம வந்து பிக்ஸ் பண்ணியாச்சு. பாருங்க, கீழே சுத்தினா சுத்துது பாருங்க. இப்ப மிக்சியில வச்சு நம்ம வந்து போட்டு பார்க்கலாம். ட்ரையல் இருந்துட்டு போடுவோம். நண்பர்களே, இப்ப பாத்தீங்கன்னா ஒரு அட்டை பெட்டி எடுத்துட்டு வந்து இது மாதிரி ஹோல்ஸ் போட்டு இது மாதிரி வச்சிருக்கிறேன். ஏன்னா இது வந்து நடுவில் இது மாதிரி ஃபிட் பண்றதுக்கு நம்ம வந்து காய்ச்ச போறோம். தண்ணி ஊத்தாம நம்ம வந்து இந்த கேரமல்னு சொல்லுவாங்க பாருங்க, அதே மாதிரி நம்ம வந்து காய்ச்சிக்க போறோம். நல்லா ஜீனி எல்லாம் இது மாதிரி நல்லா உடைச்சு நல்லா இதாக்கி விட்டுக்கணும். பாருங்க, எப்படி செம்மையா ரெடி ஆயிடுச்சு. சுத்தி அப்படியே நம்மளோட பஞ்சு மிட்டாய் அப்படியே சுழல் விட்டு நிக்குது பாருங்க. அப்படியே நம்ம ஒரு குச்சி எடுத்து அப்படியே சுழட்டி எடுத்துலாம். அப்படியே நம்ம வந்து எடுத்துலாம். அங்க பாருங்க, ஐயாலே எடுத்துலாங்க. அங்க பாருங்க எப்படி வருது பாருங்க. பஞ்சு மிட்டாய்ங்க அப்படியே. இதுதாங்க நம்ம வந்து கடையில எல்லாம் பாத்தீங்கன்னா இந்த ரோட்ல சைக்கிள் வருவாங்க பாருங்க, ஒரு கவர்ல காத்த அடிச்சு உள்ள போட்டு அப்படியே நைஸா எடுத்துட்டு வந்து நம்மகிட்ட 15 ரூபா 20 ரூபான்னு வித்துட்டு போயிடுவாங்க. நம்ம வீட்லயே இங்க பாருங்க எப்படி இங்க பாருங்க. அம்மா டேஸ்டுங்க. நம்மளோட பஞ்சு மிட்டாய் பாருங்க செம்மையா ரெடி ஆயிடுச்சு. அதுவும் கவர்மெண்ட்ல குத்த அம்மா மிக்சியை வச்சு 5 ரூபாய்க்கு ஜீனியை வாங்கி அலைக்கா நம்ம வந்து செஞ்சுட்டோம் பாருங்க. அட்டு பஞ்சு மிட்டாய் செம்ம டேஸ்டா இருக்குங்க. இதே மாதிரி நம்ம வந்து எவ்வளவு இன்னும் ஜீனி பாவம் நம்மள்ட்ட இருக்கு. நிறைய கொஞ்சோண்டு ஜீனி போட்டாலே போதும், நமக்கு வந்து நிறைய பஞ்சு மிட்டாய் வரும். நீங்க போய் கடையில அந்த ரோட் சைடுல போவாங்க பாருங்க, பஞ்சு மிட்டாய்னு கூட்டு வாங்கினா 20 ரூபாய் கேட்பாங்க. நீங்க அதுக்கு இதே மாதிரி நீங்களே ஜீனியை வாங்கி அழகா போட்டு நீங்களே செஞ்சுட்டு போயிடலாம். அங்க பாருங்க சூப்பரா ரெடி ஆயிடுச்சு பஞ்சு மிட்டாய். நம்மளோட கலர் கலந்தது போட்டிருக்கோம். பாருங்க, கலர் கலந்தது ரோஸ் கலர் பஞ்சு மிட்டாய் இப்ப நமக்கு வருது. சூப்பரா ரெடி ஆயிடுச்சு நம்மளோட ரோஸ் கலர் பஞ்சு மிட்டாய். சிகப்பு கலர் பஞ்சு மிட்டாய் செம்மையா ரெடி ஆயிடுச்சு. பாருங்க, இப்ப நம்ம கலர் எந்த கலர்னாலும் நம்ம வந்து கலந்து ஊத்திக்கலாம். கலர் கலரா நீங்க பஞ்சு மிட்டாய் வாங்குனீங்கன்னா உங்களுக்கு வந்து ரோஸ் கலர். இங்க வருங்க, கேமராமேன் சைட்ல விற்கிறாரு ஆசையில லைட்டா. ஏன்னா வந்து ரோஸ் கலர் தான் நம்ம சாப்பிட்டுருப்போம். நம்ம எந்த கலர் வேணா கலந்து நம்மளே இஷ்டத்துக்கு நம்ம இஷ்டத்துக்கு அப்படியே ரியலா அப்படியே ஒரிஜினல் அப்படியே சூட்டோட நம்ம தாங்க இது வரை பஞ்சு மிட்டாய் சாப்பிடுறோம். உங்க வீட்லயும் இது மாதிரி நீங்க செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு கமெண்ட்ல சொல்லுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, பிடிக்கலனா டிஸ்லைக் பண்ணுங்க. தெரிஞ்சவங்க தெரியாதவங்களுக்கு எல்லாம் பஞ்சு மிட்டாய் தராதீங்க. எங்க வீடியோ பார்த்து கத்துக்க சொல்லுங்க. மறக்காம எங்க Facebook பேஜையும் ஃபாலோ பண்ணிடுங்க. இந்தாப்பா உனக்கு, இந்தாப்பா உனக்கு. ஐயோ இந்த புடி இந்தாடா உனக்கு கொஞ்சம் ஆகாட்டு பாப்பா, ஆகாட்டு.